என்னங்க புரியுது உங்களுக்கு? எகிப்து என்றால் அடிமைத்தனம், சிறுமை, பசி, பட்டினி, வேதனை, கண்ணீர். எத்தனை பேர் புரியுது? அன்னைக்கே என் அன்பு கூர்ந்தவர் இன்னைக்கு அன்பு கூற விட்டுருவாரா? சொல்லுங்க. the place where I born. எகிப்து என்றாலே அடிமைத்தனம், கண்ணீர், கவலை, சிறுமை, பாடுகள். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அதாவது அந்த நாட்களில் ஒரு ஒரு வீட்டில், ஒரு இஸ்ரவேல் வீட்டில், யார் வீட்லையோ ஆடு மாடு இறந்தா அவன் அரசாங்கத்துக்கு கணக்கு சொல்லணும். ஆனால் அடிமை இறந்தா கணக்கே சொல்ல தேவையில்லை. தமிழ் புரியுதா? ஒரு யூதன் வீட்டில் ஆடு மாடு இறந்தா அரசாங்கத்துக்கு கணக்கு சொல்லணும். ஆனால் அடிமை இறந்தா, அப்போ ஆடு மாடுகளை விட கேவலமானவன் மனிதன். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்தார். சொல்லுங்க. வாழ்வு இல்லை, வசதி இல்லை, உயர்வு இல்லை, மேன்மை இல்லை. சொல்லுங்க. வியர்வைதான். அந்த வேலைக்கு கொடுத்த சம்பளம் என்னது? வைக்கோ. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்படி சொல்லலாமா? ஏசுனா சந்திக்கிறதுக்கு முன்னால் சாப்பிட வழி இல்லை, சந்திச்ச பிறகு சாப்பிட நேரம் இல்லை. எஸ் சார் நோ? அவர் சந்திக்கிறதுக்கு முன்னால சாப்பிட வழி இல்லை, இப்போ சந்திச்ச பிறகு சாப்பிட நேரம் இல்லை. அன்னைக்கு ஒரே சட்டு தான். இப்போல்லாம் பாரு, இந்த பெண்கள் வீட்டிலலாம் திறந்து அப்படியே கொட்டுது. 4 ரேக்கு அவங்களுக்கு, ஒரே ரேக்கு நமக்கு. பஸ் ஃப்ராங்க்லி வீடு எப்படின்னு தெரில, 4 ரேக்கு அவங்களுக்கு. அது நமக்கு மேலே இருக்கும். நம்ம எக்கி எடுக்கிறதுக்குள்ளே மூச்சே வந்து போயிடும். ஐயா வீடு எப்படின்னு தெரில, வீட்டுக்கு வீடு வாசப்படி. சொல்லுங்க. எகிப்திலிருந்து எல்லாம் கண்ண மூடி. the day you started your life. எனக்கு தெரியும், நத்தானியல் எங்கள் வெப்ஸ்க்கு வரும்போது நான் தான் அவரை இன்டர்வியூ பண்ணேன். நான் தான் அவருடைய அப்ளிகேஷன் எழுதினேன். பால் எபினேசன் ஒரு பாஸ்டர் கூட்டின்னு வந்தார். இவரையும் மைக்கேல்னு ஒருத்தரையும். அன்னைக்கு பாருங்க, ஆனால் என்னை பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கிறார். சொல்லுங்க. எதினால்? இது எதினால்? இதை சுமந்ததால். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதை சுமந்ததால். கவனிங்க, கொஞ்சம் உலக சொல்லிடுறேன். அன்னைக்கு நான் நானாவே இல்லை. என்னுடைய பேர் ராதா கிருஷ்ணன், எங்கள் அப்பா பேர் பாலசுப்ரமணி, எங்கள் அம்மா பேர் கிருஷ்ணவேணி. நான் ரொம்ப பக்தி, பட்டப்பட்டே ஊதி பூசுவேன். நான் இப்படி சொல்லியிருக்கிறேன். ஐ born as a Hindu, I will live as a Hindu, I will die as a Hindu. எங்கள் அம்மா அப்பா 4 பேரும் கொளுத்திட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவ